Hello viewers, welcome to Super Brain. இன்னைக்கு example 1.23 பார்க்கலாம். A real estate owner had two plots. ஒரு ரியல் எஸ்டேட் அந்த மனையை வாங்கி விற்கிறாங்க இல்லையா அந்த இடம்லாம் அவங்களுக்கு வந்து ரெண்டு பிளாட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பிளாட் ஆஃப் சைட் 39 மீட்டர், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு பிளாட் வச்சுருக்காரு. அதோடைய சைடு பார்த்தீங்கன்னா 39 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெக்டாங்குலர் பிளாட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் 100 மீட்டர் லென்த் அண்ட் 64 மீட்டர் பிரெத்து. ரெக்டாங்குலர் ஷேப்லேயும் இன்னொரு பிளாட் வச்சுருக்காரு. அதோடைய லென்த் வந்து 100 மீட்டர், அதோடைய பிரெத்து வந்து 64 மீட்டர். He sells both of these flats and acquires a new square plat of the same area. இப்போ என்ன பண்ணுறாரு, அதை ரெண்டுத்தையுமே அவர் விற்றுட்டு அதே ஏரியாவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு லேண்டை வந்து வாங்குறாரு. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் இஸ் நியூ பிளாட்டை? இப்போ அவர் வாங்குறாரு இல்லையா, அதோடைய சைடோடைய லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. அவர் வாங்குறது வந்து ஃபஸ்ட் ஸ்கொயர் ஷேப், அவர் விற்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் லேண்டு அண்டு ரெக்டாங்குலர் ரெண்டுத்தையுமே விற்றுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு லேண்டு வாங்குறாரு. அந்த புதுசாக வாங்கின அந்த ஸ்கொயர் ஷேப் லேண்டோடைய சைடு என்ன, இதுதான் கொஸ்டின்னு. ஸோ இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த பிக்சரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவர் வாங்கியிருக்க ஸ்கொயர் பிளாட்டை, அதுக்கு வந்து சைடு பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 39 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அவர் வாங்கின ரெக்டாங்குலர் லேண்டு, அதோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 100, பிரெத்து பார்த்திங்கன்னா 64 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுறாரு, விற்றுட்டு இந்த புதுசாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு லேண்டை வாங்குறாரு. ஓகேங்களா. இப்போ இந்த லேண்டுடைய லென்த் என்ன, இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா இது வந்து என்னது ஸ்கொயர் இல்லையா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே என்ன எழுதியிருக்காங்க, த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பிளாட் பாட்டை, இப்போ புதுசாக வாங்கினது தான் இது. ஓகேங்களா. த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பிளாட் பாட்டை, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பிளாட் சோல்டு, ஒரு ஸ்கொயர் பிளாட்டை வந்து அவர் விற்றார் இல்லையா, அது இது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதையும் இங்கே ரெக்டாங்குலர் ஷேப்பில் விற்றுருக்காருல, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாட் சோல்டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கொயருக்கு ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். அப்போ ஏ இன்ட்டு ஏ போடணும். ஏ வந்து 39ன்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏ 39 இன்ட்டு 39 போட்டிருக்கோம். ரெக்டாங்குலருக்கு பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி. ஓகேங்களா ஃபார்முலா. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, எல் லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடணும். ஸோ இப்போ என்ன பண்ணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1521 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6400 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 7921 நமக்கு கிடைக்குது. இப்போ லென்த் ஆஃப் எ சைட் ஆஃப் த நியூ ஸ்கொயர் பிளாட் கண்டுபிடிக்கணும். அதனால என்ன பண்ணணும், இதுக்கு ஸ்கொயர் ரூட் போடணும், ஏன்னா இது வந்து ஏரியா. ஓகேவா. அப்போ சைடு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டால் தான் நம்ம வந்து சைடு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கண்டுபிடிக்க இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ லாஸ்ட்லேருந்து 2 நம்பருக்கு பார் போடணும். இப்போ இந்த 2 நம்பருக்கு பார் போட்டு இப்போ 79 நமக்கு கிடச்சிருக்கு. 79 வந்து எந்த ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாகவோ இல்லைனா அதுக்கு முன்னாடி நம்பரோ வருதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36, 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 49, 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 64, 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு 81, 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. இந்த ஸ்கொயர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ பாருங்கள், 79 வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும். கரெக்டாக. இது 81, இதை விட இது வந்து பெருசாகிடுச்சு. ஸோ இதை போட முடியாது. ஸோ இதை தான் நம்ம போட்டாகணும். இது எதுடைய ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 8 உடைய ஸ்கொயர். அதனால 8 இங்கேயும் இங்கேயும் ரெண்டு இடத்துலையும் போட்டுக்கோங்க. ஆன்சர் என்ன, 8 8 64. ஸோ இதுலேருந்து இதை சப் பண்ணிக்கோங்க. 5 115 நமக்கு கிடைக்கும். இதுலேருந்து நம்ம சப் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 15. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் டிவிஷன் மாதிரி நம்ம அடுத்த நம்பரை கீழே இறக்குவோம். ஆனால் ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பரை நம்ம கீழே இறக்கணும். அப்போ 21 நம்ம இறக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே மேலே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். இப்போ இந்த 16 பக்கத்தில் 1 போட்டிங்கன்னா இங்கேயும் 1 போடணும். ஓகேங்களா. அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 161 கிடைக்கும். இப்போ 16 பக்கத்தில் 2 போட்டால் இங்கேயும் நம்ம 2 போடணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண எனக்கும் 2 2 4, 12, பேலன்ஸ் 1, 324 கிடைக்கும். ஆனால் நமக்கு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 1000ல் இருக்குது. லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 1 வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா வேறு ஒரு நம்பரை நம்ம போட்டு பார்க்கலாம். அதாவது
இப்போ லாஸ்ட் வந்து 1 வருதுன்னா எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 வரும்? 1 1s are 1 வரும். அப்புறம் 9 9s are போடும்போது 81 லாஸ்ட்டாக என்ன வரும்? 1 வரும். ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 1 இந்த 16 காமனாக நம்ம போட்டுக்கிட்டு இங்கே என்ன பண்ணலாம், 9 இன்ட்டு 9 நம்ம இப்படியும் போடலாம். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்பரை நீங்கள் போட்டு பார்த்தோம் போடலாம். இப்போ நான் டேரெக்டாக அங்கே 1 இருந்ததுனால நான் இப்போ 9 போடுறேன் இன்ட்டு 9. ஓகே, இங்கேயும் 9 இங்கேயும் 9. ஸோ போடும்போது 9 9s are 81, பேலன்ஸ் 8, இது 54. 54 + 8 பார்த்தீங்கன்னா 62, பேலன்ஸ் வந்து 6, 9, 15. இங்கே பாருங்கள், இங்கே கொஸ்டின் அந்த நம்பர் வந்து நமக்கு வந்துச்சு 1521 வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 9 தான் போட முடியும். அப்போ இங்கேயும் 9 போட்டுக்கோங்க, இங்கேயும் 9 போட்டுக்கோங்க. ரெண்டு இடத்துலையுமே நம்ம வந்து என்ன போடணும்னா 9 போடணும். ஆன்சர் என்ன வந்து 1521 வந்து இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 0 கிடச்சிரும். ஸோ இந்த கோஷின் தான் ஆன்சர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7921 = 89 மீட்டர். ஸோ புதுசாக வாங்கின அந்த ஸ்கொயர் பிளாட்டோடைய சைடு பார்த்தீங்கன்னா 89 மீட்டர். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்.